நாட்டுல என்னென்னமோ பிரச்சனை. பீகார்ல வந்துட்டு மோனோபோலியா ஜெயிக்கிறாங்க. எஸ்ஐஆர் வந்து எதிர்த்து போராட்டம் நடந்துட்டு இருக்குது. அப்புறம் திருப்பதியில போட்ட லட்டுல வந்து அந்த அனிமல் கொழுப்பு கலந்துருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அங்க குண்டு வெடிச்சு, இங்க குண்டு வெடிச்சு, கற்பழிப்பு அது இதுன்னு போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல 2 மானஸ்தன் யார் தெரியுமா? ரஜினி அண்ட் கமல். இவங்களுக்கு அவமானம் ஆயிடுச்சு. சுந்தர் சி இவங்களை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ். அதை பற்றி தான் பேச போகிறேன். எல்லாரும் பேசிட்டாங்க. பட் என்ன சார்பாக பேசியிருப்பாங்கன்னா, ரஜினிக்கும் கமலுக்கும் சார்பாக பேசிட்டே இருந்தாங்க. என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து சந்தர்ப்பவாதமான ரஜினி கமல் வந்து இதை பற்றி கவலைப்பட தேவையே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஹிஸ்டாரிக்கலாக தெரியும் ரஜினி வந்து தமிழ்நாட்டு மக்களை எவ்வளோ ஏமாற்றி வந்தார். அப்படின்னா நான் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு வர்றேன், அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றி அப்புறம் முடியலைங்கிறத அப்படியே கீழே விழுந்து மழுப்பி செஞ்சார். ஸோ மன்னிச்சு விட்டு போ, உனக்கு அவ்வளோதான், நீ ஒரு சந்தர்ப்பவாதி, எங்களை ஏமாற்றி எல்லாம் பண்ணி விட்டாச்சு. அதுக்கு பிறகு கமலஹாசன் வந்துட்டு என்ன பண்ணார், நான் அரசியலுக்கு வர போகிறேன், டிஎம்கே எதிர்க்கிறேன், முக ஸ்டாலின் எதிர்க்கிறேன், எதிர்த்து கட்சி ஆரம்பித்து என்னென்னமோ பண்ணி கடைசியில் அவர்கிட்டே போய் சரணடைஞ்சு அவர் கொடுத்த ராஜ்யசபா எம்பியை வாங்கிக்கிட்டு அவருக்கே இப்போ வந்து துணையாக இருந்துட்டு இருக்கிறாரு. இதில் என்ன இவங்களுக்கு என்ன அவமானம் ஆயிடுச்சு? இதை விட அவமானம் அவங்களுக்கு என்ன இருக்க போகுது? ஒரு கெரியர் உச்சத்தில், அதுவும் பார்த்தீங்கன்னா மக்கள் செல்வாக்குள்ள ஒரு ஆள் வந்துட்டு இப்படி ஒரு கேவலமான சம்பவங்களை பண்ணிட்டு இவங்க வந்து இன்னொருத்தனை ஏமாத்திட்டான், சந்தர்ப்பமாயிட்டான் அப்படின்னு சொல்லி எவ்வளோ தப்பு. சுந்தர் சி தான் சொல்கிறேன். சுந்தர் சி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு அப்கமிங் டேரக்டரோ, இன்றைக்கி 5க்கு 10 கலையிற டேரக்டரோ கிடையாது. 35 வருடமாக இந்த இண்டஸ்ட்ரியில் குஷ்பு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நடிகையை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கட்சி சார்பாக ஒரு வெல் செட்டில்டாக இருக்கிறாங்க. உங்கள் தேவைக்காக நீங்கள் ஒரு காமெடி படம் எடுக்கணும், கலகலப்பாக படம் எடுக்கணும், காம்பேக்டாக எடுக்கணும், வித் இந்த பட்ஜெட் எடுக்கணும், வித் இந்த ஷெடியூல் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் சூஸ் பண்ணால்தான் சுந்தர் சி. அப்போ ஒரு ப்ரொப்போசல் பண்ணுறீங்க, அந்த ப்ரொப்போசல் வின் பண்ணி அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எல்லாமே பார்த்த பிறகு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. எனக்கு ப்ராஜெக்ட் அப்படி தான் நாங்கள் பண்ணுவோம். இங்கே இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு ஒரு ப்ராஜெக்ட் அவார்ட் பண்ணிட்டாங்க, இஷ்யூ பண்ணிட்டாங்க அப்படின்னா எல்லாமே சொல்யூஷன், ப்ராப்ளம், டைம் லைனு, பட்ஜெட் எல்லாமே பார்த்துட்டு சரி ஓகே நீங்கள் பண்ணுங்க சொல்லுவோம். அதற்கு பிறகு அதை போட்டு பண்ண மாட்டோம். அதுக்கு பிறகு எக்ஸிக்யூஷன் தான். இங்கே என்ன நடந்திருக்குன்னா, இந்த 2 அறிவாளிகளும் கமலஹாசனும் ரஜினிகாந்தும் அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கதை சரியில்லை, அது சரியில்லை, இதை மாற்றுங்க, அதை மாற்றுங்க அப்படிங்கும்போது அவர் வந்து ஒரு அப்கமிங் தேவை இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தா, இல்லை அவர் வந்து ஒரு அப்ரோச் பண்ணியிருந்தா அவர் சரின்னு சொல்லுவார். நீங்கள் தான் போய் கூப்பிட்டீங்க. அவர் ஏற்கனவே பல படங்கள் லைனப் வச்சிருக்காரு, பல கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு இதுக்கு தேவையில்லாத டென்ஷன். அவர் கிளியராக எனக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிட்டார். ஸோ சம்மந்தம் இல்லைன்னு போயிட்டா நீங்கள் தான் அதை அவமானப்பட்டுட்டு ஐயோ அப்பான்னு கதறீங்க இல்லையா? அவே என்னை அவமானப்படுத்தினான். இந்த சோஷியல் மீடியாவில் இருக்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா சுந்தர்சி இப்படி பண்ணியிருக்க கூடாது, இவங்ககிட்ட கன்கரன்ஸ்க்கு இல்லாமல் வந்து சொல்லிட்டாரு அப்படி இப்படிங்கிறாங்க. அப்படி கிடையவே கிடையாது. அவருடைய ஸ்டேட்டஸ் வேறு, இவருடைய ஸ்டேட்டஸ் வேறு, அவங்க எதிர்பார்த்தது வேறு, இவர் பண்ணுறது வேறு. அதுதான் உண்மை. ஸோ சுந்தர்சி நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண ஆளோ, ஒரு எதிர்பார்ப்பு கம்மியான ஆளோ கிடையாது. அவர் ஒரு பயங்கரமாக இருக்கிறாரு, லைனப் இருக்கிறார், அவருக்கு எந்த தேவையுமே கிடையாது. ஸோ இங்கே தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்கணும். எங்கே தவற விடுறாங்க கமலஹாசனும் ரஜினிகாந்த் அப்படின்னா, தனக்கான ஒரு மரியாதையை தவற விட்டுட்டாங்க. இப்போ எனக்கு அந்த நியூஸை படிக்கும்போதே எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அப்புறம் வழி இல்லாமல் படிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்குது, என்ன ஃபேஸ் இருக்குது கமலஹாசனுக்கும் ரஜினிகாந்துக்கும் சொல்லுங்கள்? ஒரு ஃபேஸுமே கிடையாது. அஸ் அ நடிகராக நான் பார்ப்பேன், படம் போய் பார்ப்பேன், ஒரு டைரக்ஷன் நல்லா பண்ணுவார் கமலஹாசன், இவர் நல்லா நடிப்பார், ஸ்டைல் இருக்கு, அவ்வளோதான். அதை தாண்டி இவங்க மேலே எந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. ஏன்னா இதே சுந்தர் சி பண்ண வேலையை தான் கமலஹாசனும் ரஜினிகாந்த் பண்ணாங்க அரசியலில். அப்போ அவங்க கரெக்டா? இப்போ சுந்தர் சி பண்ண தப்புன்னு வச்சுக்கோங்க, அப்போ கமலஹாசன் பண்ணது கரெக்டா, ரஜினி பண்ணது கரெக்டா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. அப்போ நீயே அவ்வளோ கேவலமாக இருக்கிற, நீயே சந்தர்ப்பம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பிழப்புக்கு ஒரு 100 கோடி ரூபா கிடைக்கும், 200 ரூபா கூட கிடைக்கும்னு சொல்லி ஒரு பிழப்புக்காக இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதுக்கு வேறு சுற்றி சோசியல் மீடியாவுக்கு அவ்வளோ பேரும் வந்து சொம்பு தூக்குறாங்க கமலஹாசன் ரஜினிக்கு. அவங்க எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆளாக என்னங்க பண்ணுறது? வாட் யூ ஆர் டூயிங் டுடே அப்படிங்கிறத மேட்டர். இதே சினிமாவில் தான் சொல்லுவாங்க, இன்னைக்கு என்ன வெற்றி, இன்னைக்கு நீ என்ன பண்ண, அதான் மேட்டர்ஸ். ஸோ கமலஹாசன் இன்னைக்கு என்ன பண்ணாரு, அவர் வேல்யூ என்ன, அவர் பேச்சுக்கு என்ன மரியாதை இருக்குது? சுந்தர்சி கிடையாது. நாளைக்கு வரவன் போகிறவன தூக்கி எரிஞ்சிட்டு போவான் இந்த மாதிரி இருந்தாங்கன்னா. ஸோ ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்க ஒரு ஆள், பொது வழியில் இருக்க ஒரு ஆள், ஓரளவுக்கு டீசெண்டாக தான் சொன்ன வாக்குகளையும் சொன்ன பாலிசிகளையும் கடைபிடித்தா மட்டும்தான் மரியாதை இருக்கும். இல்லைன்னா அப்படி தான். இதில் எந்த தப்பு இருக்குது? நீங்கள் மட்டும் தப்பு பண்ணுவீங்க, சுந்தர்சி பண்ணக்கூடாதா? என்னை பொறுத்தளவுக்கு சுந்தர்சி மிக அழகாக அதை ஹேண்டில் பண்ணார். நிறைய பேர் போட்டாங்க சுந்தர்சிக்கு இதை ஹேண்டில் பண்ண தெரியல. என்ன ஹேண்டில் பண்ண தெரில? உங்கள் கையில் காலில் வந்து மண்டிக்கிட்டு சொல்லணுமா, எனக்கு இந்த படத்துக்கு வாய்ப்பு இல்லை, அப்படியே பாத்ரூமுக்கு போய் சொல்லணுமா தெரியாமல் சொன்னா? சோஷியல் மீடியாவில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கல்ல. இதே சுந்தர்சிக்கு சொல்ல தெரியலனா இதே ரஜினிகாந்துக்கும் கமலஹாசன் சொல்ல தெரியல. ஒரு ப்ரொப்போசலை நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண பிறகு எதுக்கு போட்டு நோண்டிகிட்டே இருக்கீங்க?
அப்போ அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்க ஸ்டோரி நீங்கள் ஏன் வந்து அப்ரூவ் பண்ணுறீங்க, ஏன் கன்ஃபார்ம் பண்ணுறீங்க ப்ராஜெக்டை? இந்த கேள்விலாம் வருது. இது யாருமே கேட்கல. எல்லாமே சுந்தர் சி மேலே தான் தப்பு. சுந்தர் சி பண்ணது கரெக்டு. எகெயின்ஸ்ட் யார் அப்படின்னா கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 பேருமே வந்து பெரிய உத்தம புத்திரர்கள்லாம் கிடையாது. 2 பேருமே மிகப்பெரிய சந்தர்ப்பவாதிகள். சரி, இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்களேன், இதே இடத்துல விஜய் இருக்கிற இடத்துல ரஜினிகாந்தும், அஜித் இருக்கிற இடத்துல கமலஹாசன் இருந்தாங்கன்னா அவங்க வாய்ஸுக்கு மரியாதை இருக்குது. ஏன் அப்படின்னா அஜித் வந்து என்ன செய்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஒரு கோலை நோக்கி போகிறாரு. சினிமாங்கிறதை தாண்டி, அதை தாண்டி சினிமாவில் இருக்க ரசிகர்களை வந்து செம்மைப்படுத்துகிறாரு. ரசிகர்கள் இப்படி இருக்கக்கூடாது, எனக்காக நீ வரக்கூடாது, எனக்காக உன் ஃபேமிலியை பார்க்காம இருக்கக்கூடாது, எனக்கு நீ வந்து மன்றம் வைக்கக்கூடாது, என் தலைன்னு கூப்பிடக்கூடாது. ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு மக்கள் செல்வாக்குள்ள ஒரு நடிகர் ஓடி அவர் தான் சம்பாதிக்கிறாரு. அப்போ அவர் மேலே மரியாதை இருக்குமா, ரஜினிகாந்த் மேலே மரியாதை இருக்குமா, கமலஹாசன் மேலே மரியாதை இருக்குமா? அப்போ அதுதான் வந்து ரைட். அப்போ அஜித் சொன்னால் கேட்பாங்க, அஜித் ஒரு பார்வை பார்த்தாருன்னா கேட்குறாங்க, அஜித் ஒரு கையை நீட்டினார்னு கேட்குறாங்க. அப்போ அவ்வளோக்கு மரியாதை இருக்கிறாங்க. அதே மாதிரி விஜய், அவர் சரியோ தப்போ ஆனால் ஒரு முடிவு எடுக்கிறாரு. தனக்கிட்ட இருக்கிற கூட்டத்தை வந்து செல்வாக்கை வந்துட்டு அரசியல் கொண்டு வர, அரசியல் கட்சி பண்ணுறாரு, மாநாடு நடத்துகிறாரு, ரோட் ஷோ போகிறாரு. அங்கே சில பேர் அசம்பாவிதம் நடக்குது, அதை ஃபேஸ் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து குரல் கொடுக்குறாரு. எஸ்ஐஆருக்கு வந்து போராட்டம் நடக்குது. ஒவ்வொரு ஆளுங்கட்சியோட ஒவ்வொரு இதுக்கும் எதிர்ப்பு தெரிகிறார். ஸோ இதுதான் நீ வந்து வேல்யூ பண்ணுறீங்க. இப்போ நாளைக்கு விஜய் வந்து ஒரு விஷயத்த சொல்லும்போதும், அஜித்தும் சொல்லும்போதும் அந்த ரசிகர்களுக்கு மரியாதை இருக்கும். இவங்க யாருங்க? ரஜினிகாந்த், கமலஹாசனும் நடிப்பை தாண்டி நான் கேட்குறேன். பெரிய சூப்பர் ஸ்டார், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நடிப்பு புயல், அவர் நடிப்பு அரக்கன், எல்லாம் ஓகே தான். அதை தாண்டி இந்த மானம் போச்சு, என்னைக்கு அவமானப்படுத்திட்டாங்க, அவன் சந்தர்ப்பவாதமாக செயல் பண்ணிட்டான், அவனுக்கு சொல்ல தெரியல, இதெல்லாம் சொல்லாதீங்க. அந்த இடத்துல நான் முரண்படுறேன். சுந்தர் சி பண்ணது கரெக்டு தான். எகெயின்ஸ்ட் கமலஹாசன் அண்ட் ரஜினி 2 பேருமே அதுக்கு ஒத்தான ஆளே கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க காலெல்லாம் மண்டிக்கிட்டு அவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க தேவைக்கு வந்தாங்க, ரைட்டா? சுந்தர் சி ஒன்று என்னமோ வக்கத்து போய் எனக்கு வாய்ப்புடுன்னு கேட்கல. உங்களுக்கு தேவைன்னு சுந்தர் சிட்ட வந்தீங்க. அப்போ யூ ஹேவ் டு கிவ் த சேம் ரெஸ்பெக்ட் டு சுந்தர் சி. அவர் கொடுக்கல. அவர் அழகாக என்னால் முடியலை, இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு போயிட்டார். அதில் என்ன இருக்குது? அதையும் சோசியல் மீடியாவில் சொன்னார். ஒரு வீட்டுக்கு ஒன்று சொல்லியிருக்கலாம், பாத்ரூம்னு சொல்லியிருக்கலாம், ஆள் விட்டு சொல்லியிருக்கலாம். ஏன் இவங்க அவ்வளோ ஆளுங்களா? அவங்க கமலஹாசன், ரஜினிகாந்தும் சந்தர்ப்பவாதிகள் தெரிஞ்சுங்க. தயவு திரும்ப நான் பதிவு பண்ணுறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி உச்சாலையில் கொண்டு புகழ் தள்ளுற அளவுக்குலாம் பெரிய ஆள்லாம் கிடையாது. சினிமாங்கிற ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே அவங்க பெரிய ஆள் தான். அதை வந்து வேறு மாற்றுக்கிறது கிடையாது. அதை தாண்டி நீங்கள் இவ்வளோ பெரிய புதாகரமாக்குறது தப்பு, சரியா? இன்றைக்கி விஜய் பண்ண ஒரு அச்சீவ்மெண்ட்டையோ, அஜித் பண்ண அச்சீவ்மெண்ட்டையோ இவங்க யாருமே பண்ணல. விஜய் ரசிகர்கள் வந்து பெருமைப்பட்டுக்கலாம், அஜித் ரசிகர்களும் பெருமைப்பட்டுக்கலாம். ஆனால் கமலஹாசன் ரசிகர்களோ ரஜினி ரசிகர்களோ பெருமைப்பட்டுக்கவே முடியாது. எல்லாத்தையும் மண்ணக்க வச்சவங்க 2 பேருமே. தன்னுடைய சுயநலத்திற்காக, நான் நல்லா இருக்கணும், என் உடம்பு பிரச்சனையாக இருக்குது, என் குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்தினவங்க. ஸோ அதனால் அவங்க சார்பாக தயவு செய்து சொல்கிறத நிப்பாட்டிட்டு ஷிஃப்ட் பண்ணுங்க வியூவை. ஸோ சுந்தர் சி வந்து ஒரு ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் எனக்கு முடியலன்னு சொல்லி போடுறாரு, ட்வீட் போடுறாரு. அப்புறம் நீங்கள் கால் பண்ணி குஷ்புட்ட சொல்கிறீங்க, குஷ்பு ரிமூவ் பண்ணுறாங்க. தட்ஸ் ஃபைன், சாதாரண சம்பவம் அது. உங்களுக்கு இப்போ தேவையான இன்னொரு டேரக்டர் குடிக்க போய் எத்தனையோ வெயிட் பண்ணுறாங்க, கொடுங்க. திரும்ப ரஜினிகாந்த், கமலஹாசன் வந்துட்டு தூக்கி நிப்பாட்டுற விஷயம் வரும்போது எனக்கு என்னமோ பர்சனலாக பிடிக்கல. ஏன்னா அவங்க அப்படி பண்ணல, அப்படி இல்லை, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அவங்க ஒரு நடிகர்கள், சாதாரண ஒரு நடிகர்கள், அவ்வளோதான். அப்படி தான் நான் பார்க்க தோணுது. நடிப்பில் மிகப்பெரிய சக்கரவர்த்தி தான் கமலஹாசன். ஸ்டைலில் ஒரு பெரிய ஒரு ராஜா தான், அது எந்த மாற்றம் கருத்துமே கிடையாது. அதை தாண்டி என்னை ஏமாற்றிட்டாங்க, எனக்கு மரியாதை வச்சு கௌரவம் கொடுத்துருந்தீங்கன்னா அதை நீங்கள் தான் காப்பாற்றிக்கணும். ஒரு டைலாக் இருக்குது ஒரு படத்தில், அது இப்போ சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சினிமா பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்னொருத்தன் வந்து உன்னை பார்த்து கைதட்டி சிரிக்கிறான்னா நீ என்ன செஞ்சங்கிறத மேட்டும். நீ ஒழுங்காக உன் இடுப்பில் வேஷ்டியை கட்டிட்டீன்னு வச்சுக்கவே, அவன் பார்த்து ஏன் சிரிக்கிறான், நீ வேஷ்டியை அவுக்க விட்டுட்ட, அப்புறம் அவன் கைத்தட்டி சிரிக்கிறான்னா உங்கள்கிட்ட தான் இருக்குது பிரச்சனை. நீங்கள் ஒழுங்காக இருங்க, நீங்கள் ஒழுங்காக இருங்க, எல்லாமே ஒழுங்காக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.